அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். போலீஸ் பிடிக்கிறாங்கப்பா சார். சொல்லுங்கள். வந்தாருங்க சார். சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஓகே சார். பொதுமக்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அளவு எல்லாம் இந்த காவல் உதவி ஆப்புங்கிறத ஒவ்வொருத்தரும் இன்ஸ்டால் பண்ண சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். விழிப்புணர்வு. ஓகே. இது ஒரு கோயில் போறாங்க, ஒரு மசூதி, ஒரு சர்ச்சு, ஒரு புண்ணிய ஸ்தலங்கள் போயிட்டு இருக்கும்போது லொகேஷன் தெரியல, அந்த காவல் உதவி இன்ஸ்டால் பண்ணி ஓகே சார் வச்சுக்கிட்டாங்க. உடனே சென்னைக்கு போய் ஓகே சம்மந்தப்பட்ட லொகேஷன் காட்டிங்க, உடனே போலீஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார். பரவாயில்ல. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். போலீஸ் செக் போஸ்ட்னா பயமா? ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது பெருமையாக தான் இருக்குது. ஒரு போலீஸ் செக் போஸ்ட்டில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருக்கும்போது வாகனத்தை நிறுத்த சொன்ன ஒரு காவல் உதவி ஆய்வாளர் தன்னோட பெயரையும் அந்த செக் போஸ்ட் பெயரையும் தான் வேலை செய்யும் பதவியையும் சொல்லி மரியாதையாக அந்த வாகன ஓட்டியிடம் அறிமுகப்படுத்திக்கிட்டார். அதுக்கும் மேலே காவல் உதவின்ற ஆப்போட அவேர்னஸ் பற்றி மிக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காரு. அந்த வாகன ஓட்டி இதை பதிவு பண்ணி பெருமையாக சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காரு. சட்டப்படி ஒரு பொது பணியாளர் தன்னோட அடையாளத்தை தெரிவிக்கணும். குடிமகனுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸரோட பெயரை கேட்கலாம், ஐடி கார்டு பார்க்கலாம், மரியாதையான நடத்தையை எதிர்பார்க்கலாம். இது குடிமகன் உரிமை மட்டும் இல்லை, ஒரு நல்ல காவலரின் கடமையும் கூட. எல்லா காவலர்களும் ஒரே மாதிரி இல்லை. நேர்மையாகவோ பொறுப்புடனோ வேலை செய்கிற நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. அவங்கள நம்ம கண்டிப்பாக பாராட்டணும், பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கணும். அதுதான் நல்ல நிர்வாகத்தை ஊக்குவிக்கும். காவல்துறை மக்கள் சேவைக்காகவே தானே தவிர அவங்களோட அதிகாரத்தை காட்டுறதுக்கு இல்லை. கடமை, மரியாதை, வெளிப்படைத்தன்மை, இந்த 3 இருந்தால் போலீஸ் மக்கள் உறவு இன்னும் வலுவாகும். தவறு நடந்தால் கேள்வி கேட்கணும், நல்லது நடந்தால் பாராட்டணும். அதுதான் ஒரு விழிப்புணர்வு சமூகத்தோட அடையாளமாக திகழும். நன்றி, வணக்கம்.